நான் விவாதித்த திரு நக்கீரன் பிரகாஷ் அவங்கள்ட்ட இருந்து தூங்குறேன் சார். தாவேக்கா திமுக மோதல் எதை காட்டுது சார்? எந்த கும்பனாலும் திமுகவை தொட முடியாது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாங்க. ஆணவத்தோடு நடக்கிறது திமுக அப்படின்னு விஜய் சொல்றாரு. எந்த கும்பனாலும் திமுகவை தொட முடியாது அப்படின்றது வந்து ஒரு நார்மல் டைலாக் தானே. திமுகவை வந்து இத்தனை வருஷம் ஆச்சு, திமுக வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு, ஆனால் மீண்டு எழுந்து வந்திருக்கு, அப்படி தான் பார்க்க முடியும். அதை வந்து ஒரு இட் இஸ் அ வெரி 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 நார்மல் டைலாகு. பாஜகவை யாராலும் வீழ்த்த முடியாது, நாங்கள் வந்து பெண்கள் ஓட்டை வாங்கி இந்த முறை பீகாரில் வந்து பெரும் வெற்றி பெறுவோம் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் சைனும், 400 பார் அப்படின்னு மோடி வந்து போன தடவை சொன்ன பாசிட்டிவ் சைனும், அது மாதிரி ஒரு பாசிட்டிவ் சைன் வேர்டு தான் அது. எந்த கும்பனாலும் திமுகவை தொட முடியாது. திமுக வந்து நிறைய எதிரிகளை வந்து களத்தில் ஃபேஸ் பண்ணுது. அதிமுகவை ஃபேஸ் பண்ணுது, சீமானை ஃபேஸ் பண்ணுது, தாவேக்காவை ஃபேஸ் பண்ணுது, பிஜேபியை ஃபேஸ் பண்ணுது, இன்னும் பல கட்சிகளை வந்து திமுக வந்து களத்தில் ஃபேஸ் பண்ணுது. அப்போது அந்த எந்த கும்பனாலும் திமுகவை தொட முடியாது அப்படின்றது வந்து தாவேக்காவை குறித்து சொன்ன வார்த்தையே கிடையாது. அவுட் ஆஃப் த கண்டெக்ஸ்ட்ல தான் வந்து இவர் பேசுறாரு, விஜய் பேசுறாரு. இவ்வளவு எதிரிகள் இருக்கும்போது இது கேடர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிற விஷயமா இல்ல ஒரு கேடர்களுக்கு உற்சாகம் கொடுக்கிற விஷயம் தான் அது. எந்த கும்பனாலையும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது. இத்தனை எதிரிகள் இருக்கிறது, எதிரிகள் இவ்வளோ பேர் இருக்காங்க, ஆனால் எந்த கும்பனாலையும் வந்து திமுக ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்றது வந்து எல்லா எனக்கு கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொன்ன ஜெயலலிதாவை என்ன சொல்வீங்க? அதுவும் கேடர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விஷயம்தான். கண்ணு கட்டிய தூரம் எதிரிகளே இல்லாமல் இருந்தாங்க ஜெயலலிதாவுக்கு, எல்லாரும் எதிரிகள் இருந்தாங்க. இல்லை, ஜெயலலிதா கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகள் இல்லைன்னு சொல்றதுக்கும் எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு இடையிலையும் ஒரு கோபமும் ஆத்திரமும் இருக்குல்ல, அந்த வார்த்தைகளுக்கு இடையே. அது நீங்கள் கற்பனை பண்ணுறீங்க, இல்லை அதை அப்படி கொண்டு வர ட்ரை பண்ணுறீங்க. அப்படி எந்த வார்த்தையும் இல்லை. எந்த கொம்பனாலையும் என்னை அசைக்க முடியாது அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து எனக்கு நானே கொடுத்து கொள்ளக்கூடிய ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமே தவிர, அதை தாண்டி அதில் ஒரு கோபமும் இதுவும் வருவதற்கான வாய்ப்பே அங்கே இல்லையே, அதற்கான சந்தர்ப்பமே அங்கே இல்லையே. எந்த கொம்பனாலையும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாது, நாங்கள் வந்து வின் பண்ணுவோம் அப்படின்றது வந்து அது ஏன் பர்டிகுலராக ஒரு ஆளை குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி ஏன் எடுத்துக்கணும்? அது மாதிரி இல்லையே. அவர் பிஜேபியை கூட சொல்லலாம், இடி ஐடி ஏகப்பட்ட ரெய்டுகள் வந்து பிஜேபி தயார் நிலையில் இருக்குது, கொண்டு வர தயாராக இருக்குது, அட்டாக் பண்ண தயாராக இருக்குது, பல்வேறு விஷயங்களை பண்ணுது. எஸ்ஐஆர் அப்படின்றது விஷயங்கள்லேருந்து அவங்க பண்ணுறாங்க. வாக்குப்பட்டியலில் வந்து திருத்தம் மேற்கொண்டு திமுகவை டிஃபீட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. எவ்வளோ விஷயங்களை வந்து மத்திய அரசு பண்ணுது இல்லையா? ஆனால் தாவேக்காக்கு தானே அவர் பதிலடி கொடுக்குற மாதிரி இருக்குது. உதயநிதி என்ன சொல்கிறாரு, இந்த கூட்டத்தை வைத்து எதையுமே தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறது பாஜகவை சொல்லலை, விஜய் தானே சொல்கிறார். கூட்டத்தை வைத்து எதையும் தீர்மானிக்க கூடாதுன்றது வந்து ஒரு ஜென்ரல் தாஜ்மஹால் மாதிரி ஒரு பேப்பரில் வச்சா எல்லாரும் பார்ப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம்லாம். இதெல்லாம் வந்து உதாரணங்கள். இது ஏன் தாவேக்காவை பர்டிகுலராக குறிப்பிட்ட மாதிரி ஏன் எடுத்துக்கணும்? அது இல்லை, அப்போ உதயநிதி ஸ்டாலின் சொல்கிறாரு. உதயநிதி ஸ்டாலின் திமுகவுடைய இளைஞரணி செயலாளர், துணை முதலமைச்சர், அவர் திமுகக்காரரு, திமுகவுடைய ஸ்டால்வாட்டான ஒரு செகண்ட் லைன் லீடர். அவர் சொல்கிறது அது எப்படி தாவேக்காவை குறிப்பாக சொல்கிறாருன்னு நீங்கள் எப்படி காயின் பண்ண முடியும்? இல்லை, இன்னைக்கு தற்குறிகள்னு விமர்சிக்கிறாங்க, எந்த கும்பனாலும் எங்களை அசைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் எளிதாக கடந்து போகிற விஷயம். விஜய சொல்லலை அப்படின்னு எப்படி எடுத்துக்கிறேன்? ஏன்னா கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் விஜய நேரடியாக விமர்சிக்கல. முதலமைச்சர் கூட சொல்றாரு, புதுசா வந்தவங்கலாம் எங்களை வீழ்த்திடலான்னு பார்க்குறாங்க. அப்போ இது எல்லாமே விஜய் தானே குறி வச்சு சொல்கிறாங்க. ஏங்க புதுசாக வந்தவங்கெல்லாம் வீழ்த்திட பார்க்குறாங்கன்றது வேணால் விஜயை குறி வச்சு சொல்லலாம், விஜய் சொல்கிறத வேணால் சொல்லலாம். விஜய் வந்து திமுகவுக்கு ஒரு ஃபேக்டரான்னு கேட்டிங்கன்னா ஃபேக்டர். ஆனால் விஜய் மட்டுமே ஃபேக்டரானா இல்லை. திமுக வேர்சஸ் தாவேக்கா வந்து எங்கேயுமே இல்லை, ரைட்டுங்களா? திமுக வேர்சஸ் அதிமுக தான் இருக்குது. திமுக வேர்சஸ் தாவேக்கான்றது எங்கேயுமே இது வரைக்கும் கட்டமைக்கப்படல. எந்த கார்ப்பரேஷன் எலெக்ஷனில் கூட கட்டமைக்கப்படல, உள்ளாட்சி தேர்தலில் கட்டமைக்கப்படல, எங்கேயுமே கட்டமைக்கப்படல. இது வரைக்கும் தாவேக்காவும் திமுகவும் மோதினதே இல்லை. தேர்தலில் அந்த கட்சிக்கு இதுவரை ஒரு சிம்பல் கூட கிடைக்கல. ஆனால் 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் எழிலன் சொல்றாரு, தற்கொலைன்னு சொல்லி அவங்களெல்லாம் விலக்கி வைக்காதீங்க, ஜென்னிசெட்டை அவ்வளோ நீங்கள் சாதாரணமாக கணக்கிடாதீங்க அப்படிங்கிறார். தற்கொலைன்னு விலக்கி வைக்காதீங்க அப்படின்றது வந்து ஒரு ஜென்ரலைஸ்டு டேர்ம்.
தற்கூரின்னு விலக்கி வைக்காதீங்கன்னா ஒன்றும் தெரியாதவன் இவன் அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் புறந்தள்ளாதீங்க அப்படின்றது ஒரு ஜென்ரலைஸ்டு டேர்ம். இது எதுக்கு தற்கூரின்னு விலக்கி வைக்காதீங்கன்னா தாவேக்காவினரை விலக்கி வைக்காதீங்கன்னு திமுக ஏன் சொல்லணும்? திமுகவுக்கு அதுக்கான நெசசிட்டியே கிடையாது. எழிலன் தான் சொல்றாரு. எழிலன் தாங்க சொல்கிறாரு. அவர் வந்து ஜென்ரலாக யாரையாவது ஒருத்தரை தற்கூரின்னு நீங்கள் சொல்லி விலக்கி வைக்காதீங்கன்ற ஜென்ரல் கான்டெக்ஸ்டில் சொல்கிறாரே தவிர தற்கூரின்னா தாவேக்கால இருக்கிறவங்க தற்கூரின்னு நீங்கள் ஏன் மீன் பண்ணுறீங்க? இல்லை, இப்போ அப்போ இது எதையுமே நம்ம விஜயை ஃபோக்கஸ் பண்ணி இவங்க பேசுனாங்கன்னு எடுத்துக்க முடியாது. விஜய் ஃபோக்கஸில் இருக்கலாம், ஆனால் இல்லைன்னுலாம் சொல்லலை. ஆனால் விஜய் மட்டுமே ஃபோக்கஸ், விஜய் தான் சென்ட்ரல், விஜய் தான் வந்து திமுக வைக்க போகிறார், விரைவில் ஆட்சியை விட்டு போகக்கூடிய ஒரு கட்சி அப்படின்ற லெவலில் திமுகவை விமர்சிக்கிற மாதிரி திமுக வந்து அந்த கான்டெக்ஸ்டில் வந்து இவங்களை விமர்சிக்கவே கிடையாது. ஏன்னா இதுவரைக்கும் திமுக டைரக்டா அதிமுகவை டார்கெட் பண்ணி மேடைகளில் பேசினாங்க. இப்போ அதிமுகவை டார்கெட் பண்ணுறதை தாண்டி இந்த மாதிரி தற்குறி, பெரிய கூட்டம் அப்படின்னு வார்த்தைகளில் விளையாடுறாங்க. அப்படிங்கும்போது இவங்க அதிமுகவை தான் செய்கிறாங்க, இதுக்கு நம்ம ஃபாசிசம் எங்களை வீழ்த்தி விட முடியாதுன்னாங்க. ஆனால் இப்போ இந்த டேட்டா நான் சொல்கிறது இல்லை. ஒரு கூட்டம் 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 அப்படின்னு அந்த கூட்டத்தை பார்த்து தான் பயப்படுறாங்க. ஏங்க கூட்டத்தை பார்த்து பயப்படுறது என்னங்க? எல்லாருக்கும் கூட்டம் வருங்க. சன்னி லியோனுக்கும் கூட்டம் வரும், ரைட்டுங்களா? யார் நடிகர் வந்து ரோட்டில் அஜித் போனால் இதை விட அதிகமாக கூட்டம் வரும். கூட்டம் கூட்டம் கூட்டம்ன்றது தான் கூட்டம் வந்து தான் 41 பேர் மரணத்துக்கு போச்சு. கூட்டம் கூட்டம் கூட்டம்னு சொல்லிட்டு யாரும் தமிழ்நாட்டில் பயப்படுறதில்ல, யாரும் அது கேரக்டரைசேஷனாக எடுத்துக்கிறது இல்லை, ஒன்றுமே பண்ணுறதில்ல. இவங்க தான் கூட்டம்னா நான் தான், எங்களுக்கு தான் கூட்டம் வருது, நாங்கள் எங்களை தான் சொல்கிறாங்க, எங்களை தான் குறிப்பிடுறாங்க அப்படின்னு தாவேக்காரன் சொல்கிறாங்க. இல்லை, அந்த கூட்டத்தை தானே இப்போ நீங்கள் எழிலன் சொல்கிறத வேற யாருன்னு சொல்லலாம். நீங்கள் சொல்கிறீங்க சன்னி லியோனுக்கு ஒரு கூட்டம் வருது, அதே மாதிரி எல்லோருக்கும் கூட்டம் வருது அப்படிங்கிறீங்க. ஆனால் சன்னி லியோனுக்கு அரசியல்மைப்படுத்தப்படாதவர்கள் வராங்க. ஆனால் இங்கே வரக்கூடியவர்கள் நீங்கள் சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு மருத்துவர். எதுங்க? இவர்களை, இந்த கூட்டத்தை நீங்கள் சாதாரணமாக கடந்து போயிடாதீங்க, சன்னி லியோனுக்கு கூட்டம் வருதுன்னு மாதிரி விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை நீங்க சாதாரணமா கடந்து போகாதீங்க. விஜய்க்கு வரக்கூடிய கூட்டத்தை சாதாரணமா கடந்து போகாதீங்க நான் சொல்றாரு. விஜய் நான் சொல்றாரு. விஜய்ங்கல தற்குறி அப்படின்னா யாரை எடுத்துக்கலாம்? நீங்க சொல்லுங்க. யாரை வேணா எடுத்துக்கலாங்க, என்ன கூட எடுத்துக்கலாம். நானும் தற்குறி தான். ஆனா தற்குறிங்க நானு. ஆனா திமுகவில் இருக்கவங்க எல்லாரும் சொல்றது மரத்துக்கு மேல ஏறுறாங்க, அணில் மாதிரி ஏறுறாங்க அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை இப்படிதான் அவங்க பகிர்ந்துக்கிறாங்க. அப்படிலாம் பகிர்ந்துக்கலங்க. ஒரு கூட்டத்தில் ஸ்டாலினே சொல்றாரு, திமுக தொண்டன் எதையும் செய்ய துணிந்தவன், அவன் மரத்தின் மீது கூட ஏறி நிற்பான் என்பதை நீங்கள் காட்டுகிறீர்கள், நீங்கள் கீழே இறங்குங்கன்னு ஸ்டாலின் வந்து ஒரு தொண்டர், நீங்கள் இறங்கினா தான் நான் பேச்சே தொடங்குவேன் அப்படின்னு ஒரு கூட்டத்தில் ஸ்டாலின் நேரடியாக ஒரு தொண்டரை அட்ரஸ் பண்ணுறாரு. அந்த மாதிரி மரத்துக்கு மேலே ஏறி நிற்கிறது, எல்லை கடந்து போகிறது, இஷ்டத்துக்கு பிஹேவ் பண்ணுறது வந்து எல்லா கட்சியிலையும் வருங்க, எல்லா கட்சி மாசஸ்குள்ளேயும் வருங்க. அது அப்போ விஜய் ஏன் திமுக ஆணவத்தோடு நடந்து கொள்கிறது அப்படின்னு விஜய் ஏன் சொல்கிறார்? அது தப்பாக சொல்கிறார், தவறாக புரிஞ்சுக்கிட்டு சொல்கிறார். அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஊரில் ஒரு பெரிய ரவுடி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பையன் தம்மா துண்டு ஒரு பையனாக இருப்பான், அவன் போய் வந்து அந்த ரவுடியை வந்து ஏதாவது ஒன்று பண்ணணுன்றது அவனோட ஏமா இருக்கும், என்னை முறைச்சி பார்த்தாரியா அவர் அப்படின்னு. அந்த மாதிரி இவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு சொல்கிறாங்களே தவிர திமுகவுடைய கண்டெக்ஸ்டில், திமுகவுடைய பாரம்பரியத்தில், திமுகவுடைய கட்சி அமைப்பில், திமுகவுக்கு திரளக்கூடிய கூட்டத்தில், அது அதிமுகவுக்கும் பொருந்தும், அதிமுகவுக்கு திரளக்கூடிய கண்டெக்ஸ்டில், அதிமுகவுக்கு இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில், ஏன் தேமுதிக இருக்கக்கூடிய தமிழகத்தில் பாதி 3 கட்சி தாங்க தமிழ்நாட்டில் ஃபுல் ஸ்ட்ரக்சர் வச்சுருக்க கட்சி. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, பாதி இடத்துல பூத் லெவல் கமிட்டிஸ் வச்சுருக்கக்கூடிய கட்சி தேமுதிக. வேறு யாருக்கும் எங்கேயுமே இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு கிடையாது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையே உருவாக்க முடியாதவங்க எங்களை தான் சொல்கிறாங்க, எங்களை தான் குத்துறாங்க, எங்களை தான் பண்ணுறாங்க. எல்லாருமே அரசியலுக்கு வந்துட்டு தான் வீட்டுக்குள்ளே போவாங்க, நான் வீட்டுக்குள்ளே இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு விஜய் சொல்கிறது யாரை சொல்கிறார்? சார், அவர் வீட்டுக்குள்ளே இருந்தாங்க அரசியலுக்கு வந்தார், அது அவருடைய பாசிட்டிவான விஷயம், அதெல்லாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. அவர் ஒரு நடிகராக விஜய்ன்ற ஃபிகர் வந்து தெரிஞ்சு தான் வராங்க. அந்த கூட்டத்தில் வந்து இறந்தவங்களுடைய ஸ்டேட்மெண்ட்டுக்கு கூட கேட்டிங்கன்னா, வேன் வச்சாங்க எங்கள் ஊரில், ஒரு பொண்ணு கேஸ் போடாத ஒரு பொண்ணு சொல்லிச்சு, வேன் வச்சாங்க எங்கள் ஊரில், என் பையனை நான் அனுப்பி வச்சோம்,
எல்லாமே போனது வந்து விஜயை பார்க்கறதுக்காக போனாங்க, ரைட்டுங்களா? அதனால அவர் வீட்டுக்குள்ளே போயிட்டு தான் அவர் அரசியலுக்கு வர்றாரு. விஜய்க்கு வந்து இனிமேப்பட்டு ஒரு புதுசாக ஒரு அறிமுகம் அப்படின்றதெல்லாம் தேவையே கிடையாது. இப்போ இந்த சகாயம் ஐஏஎஸ் மாதிரி புதுசாக ஒரு அறிமுகம் வந்து விஜய்க்கு தேவை கிடையாது. விஜய் வீட்டுக்குள்ளே போயிட்டு தாங்க அரசியலுக்கு வர்றாரு. ஆனால் அதுக்குன்னு ரைட்டுங்களா ஒரு சாதாரண ஓணான் குஞ்சுக்கும் ஒரு பெரிய முதலைக்கும் வித்தியாசம் இருக்குங்க. ரெண்டும் ஒரே ரெப்டைல் இனத்தை சேர்ந்ததாக கூட இருக்கலாம், ஆனால் ரெண்டுத்துக்குமே வித்தியாசம். இங்கே தான் தாவேகாவையும் விஜயும் குறைத்து மதிப்பிடுகிறார்களா அப்படின்னு பார்க்கப்படுது. யார் அந்த ஓணாங்குஞ்சி? இல்லைங்க, குறைத்து மதிப்பிடுறதாங்க. நாங்கள் இன்னும் என்ன ஸ்ட்ரென்த்துன்னே ப்ரூவ் ஆகலையே. நான் சொல்கிறேன் 2% ஓட்டுக்கு மேலே விஜய்க்கு கிடையாதுன்னு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சார். அணில் குஞ்சு, ஓணாங்குஞ்சி இதெல்லாமே எலெக்ஷன் நடக்காம நம்ம எப்படி சார் இதெல்லாம் சேலஞ்ச் பண்ண முடியும்? அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தை எப்படி இப்போ சொல்ல? நீங்கள் எலெக்ஷன் நடக்காமல் 21%, 31%, 40%, 60%, 80%, 2%ன்றது வந்து ஒரு அசஸ்மெண்ட். நீங்கள்லாம் 21%ன்னு சொல்லக்கூடிய ஒரு அசஸ்மெண்ட் வரும்போது என்னுடைய அசஸ்மெண்ட்டு விஜய் வந்து 2% தான், இல்லை அதுக்கு மேலே கிடையாது. நீங்கள் அவங்களுடைய ரசிகர்களுடைய எண்ணிக்கையை வச்சு ஒரு பர்சன்டேஜ் போடணும்ல சார். நான் கருத்து கணிப்பின் அடிப்படையிலேயாவது சொல்லணும்ல. கேளுங்க, நான் சொல்கிறேன். 2021 அவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ண அஃபிடவிட்டில் அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா 170 கோடி ரூபாய் கணக்கில் வரலன்றதான் கேஸு, இன்கம் டேக்ஸ் கேஸ். அதுக்கு அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, எனக்கு 34 மாவட்டங்களில் தமிழகத்தில் மன்றங்கள் இருக்குது, 4 மாவட்டங்களில் பாண்டிச்சேரியில் மன்றங்கள் இருக்குது. இவங்க தான் வந்து போஸ்டர் ஒட்டுவாங்க, படம் காட்டுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. இவங்களுடைய மொத்த எண்ணிக்கை எவ்வளோ சொல்கிறார் தெரியுங்களா? அவர் 1,00,000 பேர். 1,00,000 பேர் தாங்க அவர் சொல்கிறார் அஃபிடவிட்டில். 1,00,000 பேர். இவங்களுக்கு நான் வந்து செலவுக்கு காசு கொடுக்குறேன், அந்த காசெல்லாம் கணக்கில் வராது அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. நிர்வாகிகள் இருக்காங்கன்னா அந்த 1,00,000 நிர்வாகிகள் 10 லட்சம் பேரை உருவாக்க மாட்டாங்களா சார்? 10 கோடி பேரை உருவாக்குவாங்க சார். 1 கோடி பேரை அவங்களால 10 கோடி பேரை உருவாக்கும். ஒரு கம்மியாக 1 கோடி பேர்ட்ட அவங்க ஏன் உங்கள் ஆசை ஏன் குறைச்சு சொல்கிறீங்க? 10 கோடி பேர் 10 கோடி பேரை உருவாக்குவாங்க சார். அவங்க நோ இஷ்யூ, உருவாக்குவாங்க. எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்றது நாங்கள் பார்த்துருக்கோம். எம்ஜிஆர் வந்து அந்த ஸ்ட்ரென்த்தை கொண்டு வர்றதுக்கு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொண்டு வர்றதுக்கு எத்தனை வருஷம் ஊராக அலைஞ்சு திரிஞ்சு நின்னார்னு எல்லாருமே பார்த்துருக்கோம். ஒன்றுமே பண்ணாமல் அவருடைய ஸ்ட்ரென்த் வந்து அந்த 1,00,000 வந்து 10 லட்சமாகவும் 10 கோடி ஆகுன்றது கற்பனை தான்.